வெல்கம் டு கணினியாசம். நம்ம செஷன்ல எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆரக்கிள் எக்ஸ்பிரஸ் எடிஷனை விண்டோஸில் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நான் வந்து ஒரு விர்ச்சுவல் சர்வர் ஒன்று எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அதில் ஆல்ரெடி எஸ்கியூஎல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எஸ்கியூஎல் ப்ளஸ் எஸ்கியூஎல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் எஸ்கியூஎல் அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னா ஆரக்கிள் சர்வீசஸை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஆரக்கிள் ரிலேட்டட் சர்வீசஸை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு service.msc ரன்லேருந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ் என்னெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆரக்கிள் ரிலேட்டட் சர்வீசஸ் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஷெட்யூல்டு அது வந்து டிசேபிளாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஆரக்கிள் ஹோம் ரெக்கவரி சர்வீஸ் ரன்னிங்கில் இருக்குது, அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி டிஎன்எஸ் லிசனர் அதுவும் ரன்னிங்கில் இருக்குது, ஸ்டாப் பண்ணிடுறேன். எக்ஸி சர்வீஸ்னு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு, அதையும் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ அப்புறம் விஎஸ்எஸ் ரைட்டர், ஸோ இதையும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் ஆரக்கிள் பேஸ்டு ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த சர்வீசஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு கோ டு கண்ட்ரோல் பேனல். இதில் போய்ட்டு நான் கண்ட்ரோல் பேனல் சர்ச் பண்ணுறேன், கண்ட்ரோல் பேனல் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஆரக்கிள் எக்ஸ்பிரஸ் எடிஷன் 21C இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் வரும், அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இப்படியும் பண்ணலாம், இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் டைரக்டரிக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லலாம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ணது வந்து ஆப்பு அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ராடக்ட் 21C பின் டைரக்டரி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, பின் டைரக்டரி வேர் இட் இஸ் நோ இல்லை, இங்கேயே நம்ம சர்ச் பண்ணிடலாம் பின். ஓகே, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ராடக்ட் 21C டிபி ஹோம்குள்ளே இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அன்இன்ஸ்டால் பேட்ச்னு எதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதில் எதுவும் இல்லை. ஓகே, சப்போஸ் அன்இன்ஸ்டால் பேட்ச்னு ஒரு ஃபைல் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நம்ம அங்கேருந்தே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் இங்கேருந்து டபுள் கிளிக் பேட்ச் ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸில் போய்ட்டு அன்இன்ஸ்டால் ஆரக்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா கேட்கும். ஆஃப்டர் ரிமூவல் எக்ஸ்பீட் இன்க்ளூடிங் டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் அந்த லிசனர் வில் லாங்கர் அவைலபிள் ஃபார் யூஸ். ஸோ நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிட் ஆகிருன்னு வருது. நான் ஓகே கொடுக்குறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அன்இன்ஸ்டால் ஃபுல் இதுவும் உங்களுக்கு டெலிட் ஆகிறதுனால ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அன்இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஆரக்கிள் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே, ஸோ நம்ம இப்போ போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். SQL ப்ளஸ் கமாண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. SQL ப்ளஸ். ஓகே, அதே மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் போய் நீங்கள் SQL ப்ளஸ். ஸோ உங்களுக்கு வந்து இதாகுது. டைரக்டரி சர்வீசஸ்லாம் ப்ராப்பராக டெலிட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கேன், ரெஃப்ரெஷ் ஆகிருக்காது. ஸோ அதனால் services.msc. ஸோ அகைன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஆரக்கிள் இருக்கா பாருங்கள். ஸோ ஆரக்கிள் எந்த சர்வீஸுமே இல்லை. ஓகே, அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு பக்காவா உங்களுக்கு. ஓகே, தென் இங்கே போயிட்டு சியில் அந்த ஆப் டைரக்டரி இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அதை ஃபுல்லாக டெலிட் பண்ணி விட்டுருவோம். ஆப்புங்கிறது உங்களுக்கு இருக்குது, ஆனால் அதில் வந்து எல்லாமே டெலிட் ஆகி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணோம்னா நம்ம எந்த இதில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோமோ அதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது எதை செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோமோ அந்த டைரக்டரியை வந்து பெர்மனெண்ட்டாக நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து க்ளீனாக ஆரக்கிள் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ஆரக்கிளை ப்ராப்பராக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணோன்னா ஆரக்கிளை வந்து நம்ம விண்டோஸ்லையும் ரீஇன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே, இன்னும் ஒன்று மட்டும் செக் பண்ணணும். Environment வேரியபிளில் எதுவும் ஆரக்கிள் இருக்கான்னு பாருங்கள்.
environment variable போடுங்க ஃபர்தர் பார்ப்போம். environment and edit environment variable server account, edit system environment. ஸோ இதில் போயிட்டு கம்ப்யூட்டர் நேம், ஹார்ட்வேர், அட்வான்ஸ், இதில் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒரு டேப் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். சாரி, ஒரு ரேடியோ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கமாண்ட் பட்டன் இருக்கும். ஓகே, அதில் போயிட்டு பாத்தில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ இது இருக்கிற மாதிரி தெரில. அதேமாதிரி சிஸ்டம் வேரியபிள்ஸ் பாத்துலேயும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் எதுவும் உங்களுக்கு ஆரக்கிள் இன்ஸ்டலேஷன் பாத்து இல்லை. ஸோ ப்ராப்பராக எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் எதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரிலையும் நீங்கள் செக் பண்ணலாம், பட் ரிஜிஸ்ட்ரி இஸ் ஆப்ஷனல். ஓகே, ரிஜிஸ்ட்ரி ரிஜ் எடிட். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. ஸோ இதில் போயிட்டு சர்ச் பண்ணலாம். எடிட், சாரி, ஃபைண்ட் ஆரக்கிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ பார்த்தா நிறைய என்ட்ரி இருக்குது. ஆனால் ஓகே, ஸோ நீங்கள் டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். பட் எது நீங்கள் டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் ரிஜ் எடிட்டை ஒரு தடவை பேக்கப் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் ஆர்க்கிள் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்ட்ரி இருக்குன்னா அதை எடுத்து விடுங்க. பட் இது நான் ஆப்ஷனல் தான். ஸோ சப்போஸ் அவங்க அன்இன்ஸ்டால் பண்ண முடியல, இந்த ரிஜிஸ்ட்ரி எரர் காட்டுச்சுன்னா வேணால் அது எடுங்க. மற்றபடி உங்களுக்கு செகண்டரி தான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண என்ன பண்ணணும், சர்வீஸ் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறோம். அப்புறம் கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் கொடுக்குறோம். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற, ஸோ ப்ராப்பராக வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆரக்கிள் சர்வீசஸை ஸ்டாப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு ஆரக்கிள் எக்ஸ்பிரஸ் ஸ்டேஷனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் கொடுக்குறோம். ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஆப் எங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த டைரக்டரியை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டெலீட் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா ஆரக்கிள் சர்வீசஸில் ஏதாவது சர்வீஸ் இருக்கா பாருங்கள். பக்கம் அவங்களுக்கு டெலீட் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா எஸ்சின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்ட் கொடுத்து நீங்கள் ஆரக்கிள் சர்வீஸை வந்து டெலீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிஜிஸ்டர் என்ட்ரி இருந்தாலும் நீங்கள் அதை டெலீட் பண்ணிடுங்க. பட் இது நாட் மேண்டேட்டரி. ஓகே, நீங்கள் இது ஆப் டைரக்டரி வரைக்கும் நீங்கள் டெலீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ரீஇன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, அப்படியே ரீஇன்ஸ்டால் பண்ண முடியலன்னா வேணால் மட்டும் நீங்கள் ஆரக்கிளில் இருக்க, ஆரக்கிள்னு ரிஜிஸ்ட்ரியில் ஏதாவது என்ட்ரி இருந்ததுன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க. ஆனால் ரிஜிஸ்ட்ரியில் நீங்கள் எதுவும் எடிட் பண்ணும்போது அதை பேக்கப் எடுத்துகிட்டு நீங்கள் டெலீட் பண்ணுறது. நம்ம ப்ராப்பராக ஆரக்கிளை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.